पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय। सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं। அன்பர்களே, இப்பொழுது திருவேங்கடமுடையானுடைய திவ்ய நாம சகஸ்ரத்திலே 388வது திருநாமத்தை அனுபவிக்கப் போகிறோம். இந்த திருநாமம் குரு என்பது. குரு என்றால் என்ன? உபதேசம் பண்ணக்கூடிய ஆச்சாரியன். அறியாமை இருட்டை அகற்றுபவன் குரு. இது பகவான் குருதான. கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். ஆயினால் இந்த பொருந்தக்கூடியதானே, எதுக்கு நீ விளக்கம் சொல்லணும் அப்படின்னு ரொம்ப பேர் நினைப்பீங்க. அது இந்த இடத்துல நாரதர் சொல்லணும். கிருஷ்ணருடைய வரலாறு சொல்லிட்டு வரிசை திடீர்னு சொல்லுவாங்க நாரதர். ஆனா அந்த சந்தர்ப்பத்துக்கு ஏற்ப, அந்த கோவைக்கு ஏற்ப நாம் அனுபவிப்பதற்கு ஒரு வரலாறு இருக்கு. நாரதர் தான் அதுக்கு காரணகர்த்தா. பஞ்ச பாண்டவர்களும் திரௌபதியை கல்யாணம் பண்ணிட்டாங்க. திரௌபதி ஐவரின் மனைவி. 5 பேரும் கல்யாணம் பண்ணிப்போம், எங்க அம்மா 5 பேரும் பொதுவாக அனுபவிகள் என்று சொல்லிவிட்டாள் என்று தர்மராஜரே தாயின் வசனம் ஆகலாம் 5 அவளை மனம் செய்து கொடுன்னு கேட்டான் துருபத மகாராஜனை. அவன் அரண்டு போயிட்டான். இது மாதிரி ஒன்று கேள்விப்பட்டதே இல்லை. இன்று வரை ஒரு பெண்ணுக்கு 5 கணவர்கள் ஒரே பிறவியில அவளை பதிவிரதை என்று சொல்லி போற்றுகிறீர்கள், எப்படி இருக்குன்னு எல்லாரும் கேட்கிறாங்களோ இல்லையோ. ஆனால் அவளுடைய வாழ்க்கை எப்படி? திரௌபதி என்பவள் ஒரு பெண் மட்டுமல்ல, திரௌபதி பெண்ணாக உருவாக்கப்பட்டிருக்காள். சொர்க்கலோகத்து ஐஸ்வர்யத்தின் வடிவம் லக்ஷ்மி. லக்ஷ்மி 5 பேர் பங்கு போட்டுப்பாங்க செல்வத்தை. அதை கதை வடிவமாக சொல்வதற்கு வந்தது. அதை தவிர பூர்வ ஜென்மத்திலே அவள் தவம் பண்ணி பரமசிவன்கிட்ட வரம் கேட்டாள். இம்பேஷண்ட் ஆயிட்டாள். ரொம்ப நாள் தபஸ் பண்ணா பரமசிவன் வந்துட்டார். அவர் வசிக்கிறதா வந்தார். இவளுக்கு லேட்டு மாதிரி தோறி போயிடுது. உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்டார். எனக்கு தர்மத்திலே புத்தி உள்ளவன் வேணும், எனக்கு மிகுந்த வலிமை உடையவன் வேணும், எனக்கு நல்ல வில்லாளி வேண்டும், எனக்கு அழகான வடிவம் உடைய வேண்டும், எனக்கு நல்ல அறிவுடையவன் வேண்டும், அப்படி கணவனை கொடுன்னா. மனுஷன் ஒரு நிமிஷம் கூட மூச்சு விடாமல் லிஸ்ட் போட்டு நோட்டு பண்ணி வச்சுருக்கான். பரமசிவன் கொஞ்சம் பார்த்தார், நம்ம கிட்ட வந்து இப்படி கேட்கலாமா? ஆயினால் அம்மா எனக்கு என்ன நல்ல கணவனை கொடுன்னு கேட்டால் கொடுக்க மாட்டேன்னா, இப்படி ஒரு கணவன் இப்படி ஒரு கணவன் 5 சொல்கிறேன், 5 தடவை கணவன் வேணும்னு கேட்டையா, உனக்கு 5 கணவன் போட்டுட்டார். வரம் கேட்கறது ஒரு மரியாதை இருக்கு இல்லையா? டக் டக்குன்னு கேட்டப்ப நம்ம டென்ஷனில், சார் நாளைக்கு என் பொண்ணு கல்யாணம் வந்துருங்க அப்படி ஒருத்தர் ஃபோன் பண்ணாருன்னா போயிடுவோம். நாம ஐயா என் பொண்ணு கல்யாணம் நீங்கள் வந்து சிறப்பிச்சு வைக்கணும், அவசியம் வாங்கன்னு சொன்னால் அது எப்படி?
ஃபோனை எடுத்து ஐயா நாளைக்கு என் பொண்ணுக்கெல்லாம் அவசரம் நீங்கள் வந்துருங்கன்னு சொன்னான். ஏதோ போனால் போல எதுன்னு கூப்பிட்றான் போல் இருக்கு, மறந்து போயிட்டான் தான் நமக்கு தோணும். அந்த மாதிரி ஒரு காரியம் ஏற்பட்டு அதனால் இது ஒரு பெரிய மாறல் சொல்றது. இத்தனை எல்லா நல்லதும் சேர்ந்து ஒரு ஆள் கிடைக்க மாட்டான். மொத்தத்தை ஒன்றோ ரெண்டோ தான் சிறப்பு இருக்கும். அதை அனுபவிக்க தெரிய மொழிய என் கணவர் ரொம்ப நல்லா பாடணும், யாரை போல இவரை போல பாடணும், எஸ்பி பாலசுப்ரமணியத்தில் பாடணும். என் கணவர் பார்ப்பது ரொம்ப ஸ்டைலாக இருக்கணும், ரஜினிகாந்த் மாதிரி. என் கணவரை பார்ப்பதற்கு அப்படி தலையை முடி சுருட்டியுமா ஹீரோ மாதிரி இருக்கணும். இத்தனையும் சேர்ந்து எப்படி கிடைப்பாங்க? ஏதோ ஒன்று ரெண்டு இருக்கும். அதை வைத்து மக்கள் மகிழ்ந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் அந்த கதை காட்டுறது. சரி, அவளுக்கு முன் ஜென்மத்தில் ஏற்பட்டதுனால 5 கணவன்கள்னு வியாச பகவான் வந்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டார். ஆனால் அக்னியில் பிறந்த திரௌபதி என்ன செஞ்சா, ஒரு பெண்ணை ஒரு தான் கன்னியாதானம் பண்ண முடியும். அதனால துருவதனுடைய பிரகஸ்பதி தலையை வச்சுட்டு எத்தனை தடவை இதை பொண்ணை கன்னியை தானம் பண்ணுறது அப்படின்னா, அது சரி. அமெரிக்காவெலாம் 11 கல்யாணம் பண்ணவங்க 12 கல்யாணம்லாம் இருக்காங்க. அவன் நம்ம நாட்டிலையும் பாரதத்திலையும் பண்பு மெல்ல சிதைஞ்சு போகிறதுங்க. அது மாதிரி ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. சுவாமி 5 தடவை இந்த பெண்ணை எப்படி கன்னிகாதானம் செய்வேன்? அட, ஒரு கன்னிகாதானம்னே பெண்ணை ஸ்நானம் பண்ணிட்டு வர சொல்லி அடுத்த கன்னிகாதானம் பண்ணு. ஸ்நானமா? ஆமாம், நெருப்பில் ஸ்நானம் பண்ணிட்டுருவோம் அப்படின்னு அரண்டு போயிட்டார் வாத்தியார். ஆமாம், அக்னியிலிருந்து வந்தவள் தானே திரௌபதி. அக்னியில் குளிச்சா அக்னிக்குள்ளே குளிச்சு எழுந்துட்டா. அதெல்லாம் இன்றைக்கி திரௌபதிக்கு முன்னாடி தீமிதி விழாவெல்லாம் கொண்டாடுறாங்க. அப்படிப்பட்ட திரௌபதியை 5வரும் திருமணம் செய்து கொண்டாலும் 5வருக்கும் ஒரே சமயத்தில் திரௌபதியோட எங்கேயாவது வெளில போகணும்னு ஆசை வந்துன்னா தராராயிடாதா? அதை தவிர்க்க வேண்டும் என்று கண்ணன் நினைச்சான். அதை டைரக்டாக உபாயம் என்ன பண்ணணும் அதுக்குன்னு சொல்லாமல் நாரதர் மூலம் சொல்லி அனுப்பிச்சான். ஏன்னா சில விஷயம் வயசானவங்க சொல்லணும். நாரதர் வந்து ஒரு ஐடியா சொன்னார். நீங்கள் 5 பேரும் ஒரு முறை வைத்துக் கொள்ளுங்க. இந்த ஆண்டு 25வது வருஷம் 2025 ஒரு ஆண்டு திரௌபதி தர்மருக்கே மனைவியாக இருப்பார். அதுக்கப்புறம் 1/1/26 வரும்பொழுது அவள் பீமசேனன் மனைவியாவாள். அப்போ தர்மர் தன் தம்பியின் மனைவியாக அவளை நினைக்க வேண்டும். அர்ஜுனன் நகுலசேனன் அண்ணியாக நினைக்கணும். அப்படிதான் வாழணும். அடுத்தபடி 27வது வருடம் வந்ததுன்னா அர்ஜுனனுக்கு மனைவி. அப்படி ஒரு ரொட்டீன் போட்டு கொடுத்துக்கோங்க. டிசிப்ளின் நன்னா இருப்பதற்கு இந்த சமயங்களிலே திரௌபதி தன் கணவன் யார் அப்பொழுதோ அவரோடு தனிமையில் இருக்கும் பொழுது யாரேனும் அங்கே வர நேரிட்டால் அவர்கள் 12 வருஷம் தீர்த்த யாத்திரை போகணும்னு வச்சிருக்கோம். தீர்த்த யாத்திரை போயிட்டு பாரதம் கூட சுற்றி வரணும். அதனால எல்லாரும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. ஏதோ ஒரு அந்தனுக்கு உதவி செய்ய வேண்டி ஆயுதங்கள் எடுப்பதற்காக அர்ஜுனன் அவசரமாக ஆயுதங்கள் இருக்க அறைக்கு போனான். ஆயுதங்கள் இருக்கிற அறையில் திரௌபதியும் தர்மரும் தனிமையில் இருந்தார். நல்ல பெட்ரூம் கிடையாது ராஜா வீட்டில், ஆயுத கிடக்கில் எப்போ உட்காருப்பாங்கன்னு கேட்காதீங்க. ஆயுதம் இருக்கக்கூடிய அறையிலே கணவனும் மனைவியும் தனிமையில் இருந்தால் பிறக்கும் பிள்ளைக்கு ஆயுதத்திலேயே ஈடுபாடு வரும் என்று க்ஷத்திரியர்களுக்கு ஒரு நம்பிக்கை. அதெல்லாம் அவர் அப்படி இருக்கும் இடத்துல அவசரமாக வந்துவிட்ட அர்ஜுனன் தன்னுடைய தவற்றுக்கு அந்தனுடைய மாட்டையெல்லாம் மீட்டு கொடுத்துட்டு தீர்த்த யாத்திரை போனான். 12 வருஷங்கிறாங்க, 1 வருஷங்கிறாங்க, எப்படியா வச்சு 1 வருஷம் தீர்த்த யாத்திரை தான் நமக்கு நம்ம கற்பனைக்கு சௌகரியமாக இருக்குது. 12 வருடம் தீர்த்த யாத்திரை அர்ஜுனன் போனால் எவ்வளோ வயசாகிடும். அதனால ஓராண்டு தீர்த்த யாத்திரை. அர்ஜுனன் தன் தீர்த்த யாத்திரைக்கு போறேன்னு கிளம்பிட்டான். அர்ஜுனன் தீர்த்த யாத்திரைக்கு போகும்பொழுது மாபெரும் வீரன், மாபெரும் அழகன், அவன் மீது ஆசை கொண்டு பலர் திருமணம் செய்து கொண்டார். ஆனால் அர்ஜுனன் கேள்விப்பட்டிருக்கான், சின்ன வயசுல பார்த்துருக்கான், சுபத்ரா தேவி ரொம்ப அழகு. யாரு? கிருஷ்ணனுடைய சிஸ்டர். அவளை தான் மணக்க வேண்டும் என்று அர்ஜுனனுக்கு ஒரு ஆசை. அவள் மணப்பருவத்தில் வந்துட்டா தான் மணக்கலாம். அர்ஜுனன் தீர்த்த யாத்திரை பண்ணி துவாரகையை நெருங்கி வரும்போது கிருஷ்ணன் நினைத்தான். கிருஷ்ணன் வந்தார். தீர்த்த யாத்திரை முடியும் தருவாயில் வந்திருக்கேன், துவாரகைக்கு வந்திருக்கேன், வரலான்னு பார்க்குறேன், சுபத்திரை மணக்க ஆசைப்படுறேன் என்று அது ஒரு உபாயம் சொல்லு கிருஷ்ணான்னு கேட்டான். உபாயம் சொல்லுன்னு கேட்ட உடனே பரந்தாமன் பார்த்தோம். அர்ஜுனா, இப்படி லேட்டாக வரையடா நீ. எங்கள் அண்ணன் ஏற்கனவே கல்யாணம் பேசி முடிச்சிருக்காரு அவளுக்கு. யாரோட? துரியோதனனோட. அவருக்கும் அவன் மீது உரிமை இருக்கு, அவர் தான் என்னோட பெரியவர், நீ இவ்வளோ லேட்டாக வந்து கேட்குறியே என்று கண்ணன் சொன்னான்.
அர்ஜுனன் சொன்னா, நீ இருக்கும் பொழுது எனக்கு கவலையா, எப்படியாவது பண்ணி எனக்கு சுபத்திரையை கல்யாணம் பண்ணி வச்சிரும், எப்பொழுதும் சுபத்திரையில ஒரு சாயல் அடிக்குவான், உன்னை பார்க்க சந்தோஷம் கூட இருக்கும் அப்படின்னு பாட்டு நைஸாக சொன்னான். உடனே கிருஷ்ணன் உபாயம் சொன்னார், அதான் குரு. அதனால அந்த நடுவில் சில காலத்தில் நம்ம ஆந்திர நண்பர்கள்லாம் குருன்னு தான் கூப்பிடுவாங்க, ரொம்ப நெருக்கம் குரு அப்படின்வாங்க. இப்போ போயிடுச்சு, மாறி மாறி போகும் இளைஞர்கள். அப்போல்லாம் குருன்னா ரொம்ப நெருக்கமான நண்பரை சொல்லும். அர்ஜுனன் நெருக்கமான நண்பன், உறவுக்காரன் கிருஷ்ணனுக்கு, பக்தன், பந்து. எனவே கண்ணபிரான் சொல்றார், அதுக்கு ஒரு வழி இருக்கு, நான் சொல்றபடி கேளு. என்ன வழினா, நீ சாமியார் வேஷம் போட்டுக்கோ, இது அநியாயமா இருக்கு, கல்யாணம் பண்ணிக்க சொன்னா சாமியார் இருக்க, நான் சொல்றதை கேளு. பலராமன் இருக்க துரியோதனன் நிச்சயம் பண்ணிட்டார். ஆனால் அப்படிப்பட்ட அந்த நிச்சயமான கல்யாணத்தை மாற்றணும்னா அவர் எப்படி மாற்றுவார்? அதை மாற்றக்கூடிய சௌகரிய எண்ணம் சுபத்ரிகிட்ட இருக்கு. அவ ஒன்னதான் காதலிக்கிறா, உன்னோட போயிட்டாலும் விஷயம் முடிச்சு. நீ சுபத்ரியை அபகரிச்சுன்னு போனா அதுல ஏகப்பட்ட சிகலர் வரும். அப்போ எங்களுக்கு மான பிரச்சனை ஆயிடும். அப்புறம் எங்க யாதவரெல்லாம் ஒன்று அடிக்க வருவா. அதனால நான் சொல்றபடி கேளு உபாயம். சுபத்ரையை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நல்ல இளம் சாமியாராக வந்து நீங்க இரு, நான் அந்த பிரபாசத்துல அதுக்குள்ள நான் பேப்பர்லாம் நோட்டீஸ்லாம் ஏற்பாடு பண்ணி போடுறேன். அர்ஜுனானந்தா திவ்யானந்தா சுவாமி வந்திருக்கார், அந்த திவ்யானந்தா சுவாமி தரிசனம் பண்ணாலே புண்ணியம் அப்படின்னு உன்னுடைய ஃபோட்டோவெல்லாம் போட்டு ஒப்படி பெரிய வால் போஸ்டர்லாம் ஒட்டிவிடுறேன். அதுக்கப்புறம் நடக்கிறத பாருன்னுட்டார். எங்கே போட்டாலும் ஒட்டியாச்சு, துவாரகையிலேயும் வந்திருக்கு. டா கிருஷ்ணா, இந்த திவ்யானந்தா பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்காரு, முன்னில் என்ன கலடா, என்ன தேஜஸ் அப்படின்னு பலராமன் சொன்னார். ஃபோட்டோ நோட்டீஸ் எல்லாம் பார்த்துட்டு கண்ணபிரான் சொன்னார், அண்ணா சாமியார்கள் இன்னைக்கு நம்பாத, எந்த புத்தில் எந்த பாம்பு வரும்போது தெரியாது. இப்படி தான் எதுக்கு எடுத்தாலும் சொல்கிறேன். அந்த சுவாமிகளை வரவழிக்கும், நல்ல காரியம் வரவழி, அவளுக்கு பணி வீட்டு செய்துட்டு சுபத்திரியை போட்டுடும். அதையும் பண்ணாலும் பண்ணுவான்டா, நீ நெருப்பை மஞ்சள் பக்கத்திலே வச்சுடுவேன். போட்டா என்னடா, சுவாமியார்ட்ட சுபத்திரி அனுகிரகம் வாங்கிட்டா, நாம் அத்தை குந்தி துர்வாச அனுகிரகம் வாங்கிட்டு அர்ஜுனெல்லாம் வைக்கலையா, அந்த மாதிரி நல்லா ஆகிடும் அப்படின்ட்டார். அவரை ஏற்பாடு பண்ணிட்டார். கிருஷ்ணன் சொல்கிறார், அண்ணா அண்ணா சாமியாருக்கெல்லாம் மாதிரி வீட்டுக்குள்ளே கூறக்கூடாது, அவர் இல்லற வாழ்க்கையில் நெருக்கக்கூடாது, பேசாமல் இரு இப்படின்னு சொல்லி சொல்லி பலராமனே அழைச்சின்னு வந்து சுபத்ரியை அவருக்கு பணிவிட செய்ய வச்சு, கடைசியில் சுபத்ரை கிட்ட கிருஷ்ணன், நாங்களாம் வெளியில் சிவ பூஜைக்கு போகிறா யாதவர்கள், நாங்களாம் அங்கே போகிறோம், அந்த சமயத்தில் நைஸாக சுபத்ரை நீ தேரில் அர்ஜுனன் உள்ள உட்காந்து ஓட்டின்னு போயிடுட்டார். அப்படியே சுபத்ரை தேரை ஓட்டின்னு போயிட்டான். அர்ஜுனன் சுபத்ரையை கடத்துறான் அப்படின்னு அர்ஜுனன் பற்றி கம்ப்ளைண்ட் கொடுத்தா. அந்த காவல்காரன் கேட்டா, கிருஷ்ணன் யார் யாரை கடுதுனா அப்படின்னு கேட்டார். தேர் உள்ள அர்ஜுனன் உட்காந்து தான் முன்னாடி இளவரசி ஓட்டின்னு போனாங்க. இப்போ தெரியுதா யார் யாரை கடத்துறா அப்படின்னு கேட்டார். சுபத்ரினா அர்ஜுனனை கடத்தின்னு போயிருக்கா, இனிமேல் கல்யாணத்தை பண்ணி வச்சது தான் வழி, சண்டை வேண்டான்னு ஏற்பாடு பண்ணி உபாயம் சொல்லக்கூடிய குரு. அப்பேற்பட்ட குருவாகினால பத்ராபகாரே கதயன் உபாயம் பார்த்தாய பக்தாய ச பந்தவேசௌ குருர் பபூவேதி ததீய நாம குருர் மகத்பி கதிதம் திதீகா. அந்த குரு நமக்கு எல்லாவற்றுக்கும் நல்ல உபாயம் கொடுப்பான். எனவே எம்பெருமானை திரிவேங்கனுடையானை தியானம் பண்ணி கொண்டு ஜெபிங்கள். குரவே நமகா. இதே விஷயத்தை தமிழ் சுபத்ரையை மணக்க வழிகூர் என்றால் உடனே வழிகாட்டும் குரு என அவனை பல நிகழ்வுகளால் குரு என்று கூறுவார்களே. நமோ வெங்கடேசாய. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश
प्रयच्छ प्रयच्छ